நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவான், பார்த்து கொள்வான். ஆண்டவன் தான் என்று பார்த்து கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலே பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்து விட்டார். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. என்னோடு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும் அந்த பதவிகளை எடுத்தார். இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே, தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும். இதற்கு காரணங்கள் இருக்கிறது. இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. சார், இப்ப பிரஸ் மீட்ல சார் தான் மட்டும்தான் ஆடணுமா, மற்றவங்க ஆடணும்னு நினைக்க கூடாதா அப்படிங்கிறதா பேட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. சார், ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது சார். அவர்களுக்கு உரிமை உண்டு. ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் உங்களுக்கும் உரிமை உண்டு, மற்றவர்களுக்கும் உரிமை உண்டு. சார், நான் நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு, நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சா செங்கோட்டையை சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்தா இருக்கலாம். இல்லப்பா, அதிமுக சார் அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம். அது கருத்து சுதந்திரம். இது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்து இது. அவரை பற்றி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.